ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த நோக்கியா 106 4G அப்படிங்கிற இந்த மாடல் நம்ம வந்து போன வீடியோவில் நம்ம பார்த்தோம். அன்பாக்சிங், ரிவ்யூ இதெல்லாமே பார்த்தோம். இப்போ இந்த ஃபோன் யூஸ் பண்ணி நம்ம யூபிஐ டிரான்சாக்ஷன் வந்து பணம் சென்ட் பண்ணுறது, ரிசீவ் பண்ணுறது, அதாவது இதற்கான இந்த அப்ளிகேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க, GS Pay அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி வந்து இதனுடைய பேர் பார்த்தீங்கன்னா கப்ஷப் பே. இப்போ இது வந்து GS Pay அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆப் வந்து நம்ம எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது, எப்படி டிரான்சாக்ஷன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி, இந்த அப்ளிகேஷனை பற்றி நம்ம பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இந்த GS Pay அப்படிங்கிற ஆப் வந்து இங்கே இருக்குது. ஓகேங்களா, GS Pay அப்படின்ட்டு இது உள்ளே போனீங்கனாலே உங்களுக்கு வந்துட்டு திஸ் ஆப் யூசிங் SMS அப்படின்னு சொல்லிட்டு வருது. இது வந்து எப்பவுமே SMS மூலமாக தான் இந்த சர்வரை வந்து கம்யூனிகேட் பண்ணி பணம் அனுப்புறது, ரிசீவ் பண்ணுறது எல்லாமே SMS மூலமாக தான் நடக்குது. இது அதனால் இதுக்கு வந்து இன்டர்நெட் தேவையில்லை. இப்போ என்னுடைய வந்து ஏர்டெல் நெட்வொர்க் இருக்குது. நான் ஏர்டெல்லில் வந்து நான் இப்போ வந்து 2G தான் ஃபஸ்ட்டு சிம்லாம் போட்டிருக்கேன். இப்போ உங்களுக்கு தெரியும் 2G தான் வந்துட்டுருக்கு. நான் வந்து VoLTE டிசேபிள் பண்ணிட்டேன், 4Gயும் வந்து நான் டிசேபிள் பண்ணிட்டேன். செகண்ட் சிம் வந்து 3Gயில் வந்துட்டுருக்கு, BSNL. ஃபஸ்ட்டு நீங்கள் போயிட்டு இதுக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். இந்த பர்டிகுலர் ஃபோனுக்காக இந்த GS Pay அப்ளிகேஷனை வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கு வந்துட்டு மோர் ஆப்ஷனில் போயிட்டு ரெஜிஸ்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. சரிங்களா, இந்த ரெஜிஸ்டர் அப்படிங்கிற இதுக்கு போட்டிங்கன்னா திஸ் டிவைஸ் இஸ் ஆல்ரெடி ரெஜிஸ்டர்ட். நான் ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வந்து ரெஜிஸ்டர் ஆயிடுச்சுன்னு காமிக்குது. இப்படி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெஜிஸ்டர் ஆயிரும். அதுவுமே வந்து SMS மூலமாக உங்களுக்கு அனுப்பும். SMS மூலமாக தான் கம்யூனிகேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து யூபிஐக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து இந்த பர்டிகுலர் ஃபோனுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிடும். செட் யூபிஐ பின் அப்படிங்கிற ஒரு அடுத்த ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் ஃபோனில் பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த செட் யூபிஐ பின் அப்படிங்கிறது நீங்கள் இப்போ தான் புதுசாக யூபிஐ டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா யூபிஐ பின் வந்து இதில் செட் பண்ணிக்கலாம். இங்கே போனீங்கன்னா லாஸ்ட் 6 டிஜிட்ஸ் இதெல்லாம் கேட்குது. ஸோ இந்த டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு எக்ஸ்பைரி மந்த் இதெல்லாம் கேட்குது. இதை கொடுத்துட்டு நீங்கள் வந்துட்டு யூபிஐ பின் வந்து செட் பண்ணிக்கலாம். ரெஜிஸ்டருங்கிறது நம்ம இந்த யூபிஐ டிரான்சாக்ஷன் வந்து எனக்கு இதில் வேண்டாம், நான் சிம்மை வேறு இதில் போடுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இதில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு இந்த யூபிஐ இதிலேருந்து நம்ம வெளியே வந்துக்கலாம். இதில் ஸ்கேன் QR அப்படிங்கிறது இதில் வந்து பேக் சைடில் இதில் கேமரா கிடையாது. அதனால் வந்து இந்த ஸ்கேன் QR அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து இதில் பண்ண முடியாது. நீங்கள் போனீங்கன்னா கூட உங்களுக்கு ஒரு எரர் மெசேஜ் காமிக்கும், DC ஆப்ரேஷன் ஃபெயில்ட் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். இதில் முக்கியமான ஆப்ஷன் இதுதான். இதில் வந்து பே அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நம்ம ஒரு ஃபோன் நம்பருக்கு நம்ம பே பண்ணுறதுக்கான அந்த ஆப்ஷன் இது. இதில் அவுட் கோயிங் டிரான்சாக்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம யாருக்கெல்லாம் நம்ம பணம் அனுப்பியிருக்கோம் அப்படிங்கிறத இதில் காமிக்கும். டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்கமிங் அண்ட் அவுட் கோயிங், நம்ம பணம் ரிசீவ் பண்ணியிருந்தாலோ இல்லை வந்து நம்ம பணம் அனுப்பியிருந்தாலோ அதன் பற்றியான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இங்கே இந்த டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியில் வந்து காமிக்கும். மை அக்கௌண்ட் அப்படிங்கிறது நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண உடனே உங்களுடைய யூபிஐ வந்து எந்த பேங்க்கில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு அப்படிங்கிற அதற்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே யூபிஐ ஐடி, பேங்க்குடைய நேமு இதெல்லாமே வந்து மை அக்கௌண்ட்டில் காமிக்கும். இந்த மோர் ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டோம். ரெஜிஸ்டர், ரெஜிஸ்டர், செட் யூபிஐ பின், இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து இந்த இதில் இருக்குது. ஸ்கேன் QR வந்து இந்த இதில் ஃபோனில் வந்து கேமரா இல்லை, ஸோ இது வந்து ஒர்க் ஆகாது. ஸோ இப்போ நம்ம பே வந்து நம்ம பண்ணுறோம். பே வந்து பார்த்தீங்கன்னா பே பை மொபைல் நம்பர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, பே பை UPI ஐடி, இந்த 2 ஆப்ஷன் இருக்குது. பே பை மொபைல் நம்பர் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சென்ட் பண்ணுறதுக்கு. இப்போ உங்களுக்கு வந்து என்டர் மொபைல் நம்பர் அப்படின்னு சொல்லி கேட்கும். இங்கே பார்த்தீங்கன்னா என்டர் பேயி மொபைல் நம்பர். நீங்கள் யாருக்கு பணம் அனுப்புகிறீங்களோ அவருடைய நம்பரை வந்து இங்கே டைப் பண்ணிக்கோங்க. இங்கே என்டர் அமௌண்ட்டு, எவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து யூபிஐ பின் நீங்கள் அதில் போய் செட் பண்ணீங்க இல்லையா இதுக்கு முன்னாடி, அந்த யூபிஐ பின் வந்து இங்கே டைப் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் ஆல்ரெடி ஆண்ட்ராய்ட் ஃபோனில் வந்து நீங்கள் ஆல்ரெடி யூபிஐ செட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த யூபிஐ பின் வந்து இந்த ஃபோனில் செட் பண்ண தேவையில்லை. அதே பழைய யூபிஐ பின்னே வந்து இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நான் ஒரு சாம்பிளுக்கு ஒன்று டைப் பண்ணுறேன். இதே ஒரு நம்பர், அப்புறம் சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி என்ன நீங்கள் டைப் பண்ணியிருக்கீங்களோ அதை வந்து இங்கே காமிக்கும். எந்த நம்பருக்கு எவ்வளோ ரூபா அனுப்புகிறீங்க அப்படின்னு காமிக்கும். அதுக்கடுத்து இந்த பே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டிங்கன்னா இந்த SMS மூலமாக இது வந்து இது பண்ணும். இது வந்து பே ஆயிடுச்சுன்னு சொல்லி நீங்கள் இதை எடுத்துக்கூடாது. இது பேமெண்ட் மட்டும் இதில் இனிஷியேட் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி மெசேஜஸ் வரும். பேமெண்ட் வந்து நான் இப்போ வந்து இது நம்பர்லாம் வந்து சரியான நம்பர் கொடுக்கல, அதனால் உங்களுக்கு வந்து ஃபெயில்டு அப்படின்னு சொல்லி காமிக்குது. ஓகேங்களா, இது எல்லாமே SMS மூலமாக தான் கம்யூனிகேட் பண்ணுது. அதனால் SMS பேக் வந்து இருக்கணும். இல்லைனா நீங்கள் SMS இருக்கக்கூடிய ஒரு பேக்கை வந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணியிருக்கணும். நீங்கள் யாருக்கு பணம் அனுப்புகிறீங்களோ அதை வந்து நீங்கள் வந்து சர்ச் பண்ணி கூட நீங்கள் வந்து இதில் இது பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சர்ச் பண்ணி எடுத்த நம்பர் இங்கே வந்துருச்சு. அடுத்தது என்டர் அமௌண்ட்டு, என்டர் யூபிஐ பின் கொடுத்துட்டு நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ண வேண்டியது தான். இப்போ நீங்கள் பேமெண்ட் இனிஷியேட்டுன்னு வந்ததுன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த SMS மூலமாக சர்வரை கம்யூனிகேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு பேங்க்லேருந்து ஒரு SMS வரும். பேமெண்ட் வந்து டெபிட் ஆகிருக்கு, பணம் டெபிட் ஆகிருக்குன்னு சொல்லிவிட்டு அப்புறம் SMS வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு SMS வந்து உங்களுக்கு யூபிஐ டெபிட் வருதுங்களா, யூபிஐ டிரான்சாக்ஷன் நான் வந்து இப்போ பண்ணியிருக்கேன், ₹1 வந்து டெபிட் ஆகிருக்கு. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து பேங்க்லேருந்து ஒரு SMS வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ இதுதான் வந்து இது பணம் அனுப்பக்கூடிய முறை. அதே மாதிரி மற்றவங்க வந்து
பணம் அனுப்புனா கூட உங்களுக்கு வந்து பணம் வந்து வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து இன்டிமேஷன் வந்துடும். இப்போ பாருங்கள், இது வந்து கிரெடிட் டிரான்சாக்ஷன். இது பணம் வந்து வந்திருக்கு எனக்கு. ஸோ அதற்கான இது வந்து நான் வேற ஒரு ஃபோனில் இருந்து நான் மொபைல் நம்பர் மட்டும் டைப் பண்ணி அனுப்பினப்ப எனக்கு வந்து இதில் கரெக்டாக வந்துருச்சு, கிரெடிட் ஆகிருக்கு. இது பார்த்தீங்கன்னா டெபிட் டிரான்சாக்ஷன். இது ₹1 வந்து நான் அனுப்பினது. அதனால் ₹1 லெஸ் பண்ணி இங்கே வந்து பேலன்ஸ் காமிக்குது. இது பார்த்தீங்கன்னா நான் ஒரு கடையில் போயிட்டு ஒரு பொருள் வாங்கிட்டு நான் வந்து டெபிட் டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கேன் ₹20. ஸோ அதற்கான அந்த இதை வந்து உங்களுக்கு காமிக்குது பாருங்கள். ஸோ இதுக்கு கண்டிப்பாக வந்து நீங்கள் எஸ்எம்எஸ் அனுப்பக்கூடிய ஒரு பேலன்ஸ் வந்து இருக்கணும் உங்களுக்கு, அல்லது எஸ்எம்எஸ் பேக் போட்டுக்கங்க. அல்லது எஸ்எம்எஸ் பேக் இல்லை அப்படின்னா உங்களுக்கு மெயின் பேலன்ஸ் இருக்கும். மெயின் பேலன்ஸ் வந்து இதில் இருக்கணும். எஸ்எம்எஸ் அனுப்புகிற அளவுக்கு உங்களுக்கு வந்து மெயின் பேலன்ஸ் இருந்தால் தான் இந்த டிரான்சாக்ஷன் வந்து பண்ண முடியும். நம்ம அது பேசாமல் நம்ம வந்து எஸ்எம்எஸ் பேக் போட்டுக்கலாம். ஸோ இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லாமல் இந்த மாதிரி வந்து நம்ம கிராமத்து பகுதிகளில் பார்த்தீங்கன்னா ஒரு வெறும் 2G இதை மட்டுமே வச்சுக்கிட்டு நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து யூபிஐ டிரான்சாக்ஷன் யூஸ் பண்ணி இந்த கப்ஷப் பே, ஜிஎஸ்பே இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து பணம் வந்து டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜிஎஸ்பே அப்படிங்கிற ஆப்பை பற்றி நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். இந்த ஜிஎஸ்பே அப்படிங்கிற ஆப் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஒரு யூபிஐ பேமெண்ட் சிஸ்டத்தை யூஸ் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூபிஐ 123 பே அப்படிங்கிற ஒரு பேமெண்ட் சிஸ்டம் வந்து நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவும் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க, என்பிசிஐ அப்படின்றாங்க. ஸோ இந்த 2 நிறுவனங்களும் சேர்ந்து இந்த ஒரு சிஸ்டம், இன்டர்நெட் ஃபெசிலிட்டி இல்லாத ஒரு இந்த மாதிரி கீபேட் ஃபோன், ஃபீச்சர் ஃபோனுக்கு நம்ம யூபிஐ பேமெண்ட் சிஸ்டத்தை அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு சிஸ்டத்தை இவங்க வந்து டிவைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மெத்தடை வந்து அவங்க பேஸ் பண்ணி தான் இந்த ஜிஎஸ்பே அப்படிங்கிற இந்த சாஃப்ட்வேர் வந்து ஒர்க் ஆகுது. அது ஒரு சில மெத்தட்ஸை வந்து இவங்க யூஸ் பண்ணுறாங்க. அதில் ஒரு மெத்தட் வந்து தான் இவங்க வந்து அந்த எஸ்எம்எஸ் மூலமாக கம்யூனிகேட் பண்ணி, சர்வர் கூட கம்யூனிகேட் பண்ணி பேமெண்ட்டை வந்து இனிஷியேட் பண்ணுற ஒரு மெத்தடை வந்து இவங்க நோக்கியா ஃபோனில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த பேமெண்ட் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸுக்கும் இருக்குது, ஸ்மார்ட் ஃபோனுக்கு. ஸோ வேணுன்னா நீங்கள் வந்து இதை வந்து செக் பண்ணி பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா கப்ஷப் ஜிஎஸ்பே உடைய ஒரு இந்த வெப்சைட்டு. இதில் வந்து உங்களுக்கு டீட்டெயிலான இந்த சிஸ்டம் எப்படி எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிற இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இதில் கொடுத்துருக்காங்க. இந்த சிஸ்டம் வந்து ஒரு செக்யூரான சிஸ்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றிய தகவல் எல்லாம் நீங்கள் மேற்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வெப்சைட்டுக்கெலாம் போய் பாருங்கள். gupshap.ai அப்படிங்கிற ஒரு வெப்சைட். அப்புறம் பார்த்தீங்கன்னா யூபிஐ சிஸ்டம் பார்த்தீங்கன்னா digitalindia.gov.in அப்படிங்கிற அந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த பேமெண்ட் சிஸ்டம் வந்து எப்படி செயல்படுது அப்படிங்கிற மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குது. அதே மாதிரி அவங்களுடைய அப்ளிகேஷன் வந்து அதனுடைய இது இருக்குது, கூகுள் பேக்கு இருக்குது, ஆப் ஸ்டோருக்கு இருக்குது. ஸோ அது பார்த்தீங்கன்னா பீம் பாரத்ஸ் ஓன் பேமெண்ட்ஸ் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதுக்கு வந்து காமிக்குது. ஓகே, இதை பற்றின ஒரு போதுமான தகவல் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோட லிங்கை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஆர்விடி ரமேஷ் வியூஸ் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போன்றதொரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் நம்ம மறுபடியும் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.